வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களும் கோடான கொடியர்களும் இன்னைக்கு அகஸ்தியன் சொல்றார் பாப்போம். ஓகே சார், இப்போ ரீசெண்டாக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே ஒரு குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் இப்போ ஒன்றாயிட்டாங்க. இனிமே இபிஎஸ் உடைய நிலை என்ன சார்? இபிஎஸோட வழிந்த நிலவை எப்படின்னா அவர் ஒரு தனிப்பட்ட வழியில் நின்று இருக்கார். ஏன்னா இவங்க ஆனால் இதெல்லாம் சேர்ந்தா வலுப்பெறும். இவங்கெல்லாம் சேர்ந்தால் தான் வலுப்பெறும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வழி பண்ணால் தான் ஒரு வலுப்பெறும். ஓரளவுக்கு சேரக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கினே இருக்குது. அப்படி சேர்ந்தால் வலுப்பெறும். அப்படி இல்லைன்னா இபிஎஸ்ஆர் இன்னொருத்தர் வழியாக சேர்ந்து அவங்க வழியாக டெவலப் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமை வந்தால் அப்படியே அவர் சேர்வார். அப்படி சேர்ந்து இன்னொருத்தர் கூட சேர்ந்து அதை பெருசாக டெவலப் பண்ணால் அதுக்கான வார்த்தைகள் நடந்துன்னு இருக்குது. அப்படி பேசுகிறான். அப்படியே பேசினாலும் இவங்களும் சேர்ந்தால் வலிமையடைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். ஓகே சார், இப்போ இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்க போகுது சார்? அதாவது இவங்க போட்டிருக்க கேஸோட வழி என்னன்னா, அந்த இது பொதுவாக வேணும்னு கேட்டிருக்கப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அதோட வழி வர்றது ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு புள்ளி வைப்பாங்க, மெயினாக சேருங்க. அப்படி சேர்ந்தால் வழி வரும். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு வேறு எதனா பண்ணுன்ற நிலைமை வரலாம். ஆனால் இவருக்கு ஒரு சாதகமாக இருக்குது இபிஎஸ்க்கு. இபிஎஸ்க்கு ஒரு சாதகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடைசியில் வழி இருக்குன்றதை சொல்லலாம். ஓகே சார், இப்போது 2026 அடுத்த தேர்தல் வருது சார். இந்த தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்க போகுது சார்? ஆளுங்கட்சி ரொம்ப பலுவாக இருக்குது. இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி ரொம்ப வல்லமாக இருக்குது. அந்த வளமாக இருக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க அடுத்த பாதைக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. அடுத்த பாதையில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மக்களுக்கு வழி பண்ணணுன்ற ஒரு ஸ்டெப் எடுத்துன்னு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு கூட்டணிகள் பலமாக சேர்ந்தால் தான் எதிர்கட்சி, அதாவது கூட்டணிகள் எதிர்கட்சிகள் பலமாக சேர்ந்தால் தான் ஆளுங்கட்சியை இது பண்ண முடியுமே தவிர ஆளுங்கட்சி வளமாக இருக்குது. ஆனாலும் இந்த வளம் எப்போ தெரியும்ன்றது இந்த டிசம்பர் மாதம் தான் தெரியும். இந்த டிசம்பர் மாதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சில வழிகளில் கொஞ்சம் குறையலாம். அந்த நிலைமை இருக்குது. அது இல்லாமல் இப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்க ஜாயின் பண்ணணும். முக்கியமாக விஜய் கட்சிகள், அப்புறம் சீமான் சார், இவங்கெல்லாம் விஜய் சார், சீமான் சார் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக இருக்கணும். இல்லை விஜய் சார் இன்னொரு எதிர்கட்சியாக இப்போ இருக்கக்கூடிய இதில் கூட்டணியாக அதுக்கு வழிவகுத்தார்னா இவருக்கு கண்டிப்பாக ஓட்டு பேங்க் கூடக்கூடிய சக்தி இருக்குது. இப்போது ஒரு சாதாரண 6% 7% ஓட்டுகள் இப்போ வரக்கூடிய நிலைமை விஜய் சாருக்கு இருக்குது. அப்படி அது கூட்டணியில் சேர்ந்தார்னா 18% 20% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு கூட்டணியோட வழியில் சேர்ந்தாங்கன்னா 18% 20%. இப்போ தனித்து நின்னாங்கன்னா எல்லாத்துக்குமே பிரிஞ்சிடும். எல்லாமே ஓட்டு இல்லாமல் போயிடும். ஏன்னா இன்னும் ஆளுங்கட்சிக்கு 42% ஓட்டு இருக்குது. இன்னும் அவங்க அதை பெருசாக டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர அதை குறைக்க மாட்டாங்க. அப்படியே குறைஞ்சாலும் ஒரு 32-36% வரலாமே தவிர அவங்களுக்கு குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த கூட்டணிகள் வழியில் இருந்தால் தான் இது ஒரு பெரிய களமாக இருக்கும். ஏன்னா 2 புது கட்சிகள். அது இல்லாமல் இந்த தடவை பார்த்திங்கன்னா சீமான் சாருக்கு இன்னும் கொஞ்சம் ஓட் பேங்க் ஏறும். இன்னும் கொஞ்சம் ஓட் பேங்க் ஏறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில இடத்துல ஓட் பேங்க் ஏறும், சில இடத்துல குறையலாம். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். ஆனால் ஜாயின் பண்ண சொல்ல நிறைய வழிகள் வரத்துக்கு உண்டு. அப்போ நிறைய வழிகள் வந்தாலும் இப்போது விஜய் சார் எடுத்திங்கன்னா இன்னும் அடுத்த எலெக்ஷன், அதான் இந்த எலெக்ஷன் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கு அடுத்த வர எலெக்ஷன், நான் ஏற்கனவே சொன்னேன் 56வது வயசு. எப்போ 56வது வயசு வருதோ அன்றைக்கி அவர் பொசிஷனில் உட்காருவார். இப்போயும் ஒரு சின்ன ஒரு பொசிஷன் உட்கார். அவர் எதிர்பார்த்த ஒரு இடத்துல நிற்பார். அந்த இடத்துல அவர் பொசிஷன் வந்துடும். அது வெற்றி வந்துடும். அது இல்லாமல் ஒரு கூட்டணியாக சேர சொல்ல இவருக்கு ஒரு யங்ஸ்டர் ஓட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த யங்ஸ்டர் ஓட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் யங்ஸ்டர் ஓட்டு இப்போ டெவலப் ஆகிருக்கு நிறைய. இந்த டெவலப் ஆகிற இந்த யங்ஸ்டர் ஓட்டர்ஸ் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. எல்லோரும் அவரோட சப்போர்ட்டிங் போகிறதுக்கான அந்த யங்ஸ்டர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அது இல்லாமல் ஏடிஎம்கே இதோட களத்தில் சேரலாம். இந்த ஏடிஎம்கேயோட சேர்ந்து வழி பண்ணுறப்போ இவங்களுக்கு இன்னும் பலம் வரும். அது இல்லாமல் ஏடிஎம்கே முதல் ஒரு கூட்டணியாக மாறணும். அதுக்கப்புறமா
அவங்க கூட்டணி சரி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வழி பண்ணி செயல் பண்ணாங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்க களங்கள் ரொம்ப அந்த களங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறது இந்த டிசம்பர் மாதம் தான். இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப பயங்கரமான ஒரு எல்லாமே ஒரு ஒரு பெரிய பெரிய குழப்பத்தை எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் குழப்பங்கள் ஏற்படும். நிறைய எதிர்க்கட்சிகளோட நிறைய அலசல்கள், நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் ஏற்பட்டு கடைசியாக ஒரு வழியாக ஒரு வழிமுறைகளாக வந்து எல்லா கூட்டணியும் அமைப்பதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார், இப்போ இந்த 2026 தேர்தல் வந்து யாருக்கு சாதகமா இருக்க போகுது சார்? இவங்களோட கூட்டமைப்பு, ஆளுங்கட்சியோட கூட்டமைப்பு வந்து வலுப்படுத்துகிறாங்க. அந்த கூட்டமைப்புகள் வலுப்படுத்தி அவங்க செயல் பண்ண சொல்ல இவங்களுக்கு தான் வலுவாக இருக்குன்றத சொல்லலாம். இப்போ தேமுதிக எந்த பொசிஷன்ல இருக்குது சார்? அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அந்த கூட்டணி சேர்ந்துக்கான ஒரு வலு இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக வலு இருக்குது. இனிமேட்டு நிறைய கூட்டணிகள் சேர்ந்தால் தான் வலு வரும். அதே தான் ஆளுங்கட்சிகள் என்னென்னா, இந்த கூட்டணிகள் வலுப்படுத்தி அவங்க செயல் பண்ணாலும் இந்த எதிர்கட்சிகள்லாம் நிறைய கூட்டங்கள் சேர்ந்தால் தான் வலுவடை முடியும். அது மாதிரியா இப்போ தான் அந்தம்மா சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் வந்து பறவை காய்ச்சல் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு கோழி சாப்பிட்றதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து தமிழகத்துக்கும் வர வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம போன எபிசோடில் தான் சொன்னோம், சிக்கன் இதெல்லாம் பர்டிகுலர் வெயில் காலத்தில் அது வர சொல்ல சாப்பிடாதீங்க. மெயினாக பர்டிகுலராக கோழி வந்து ஒரு சின்ன உயிரினம். இந்த உயிரினத்துக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அந்த ஈஸியாக அஃபெக்ட்னால அதை சாப்பிட்றப்ப நமக்கு பறவை காய்ச்சல் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் மக்கள் ஆந்திராவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் பரவத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் கர்நாடகா. ஸோ இந்த கோழிக்கு சில வழிமுறைகள், அதோட தடைகள் சிலதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நல்ல வழிகள் கிடச்சிரும். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1, 2 இல்லை ஒரு சில கிராமங்கள், சில இடத்துல அவுட்டரில், சென்னையின் அவுட்டரில் சில ஆளுங்கள்லாம் அஃபெக்ட் ஆகலாம். சென்னையிலும் சில இடத்துல அஃபெக்ட் ஆகலாம். ஸோ டக்குன்னு வரும் இந்த நோய். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் பார்க்கும்போது குளிரும் சரி இல்லை வெயிலும் சரி ரெண்டுமே வந்து அதிகமான ஒரு உச்சத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நோய் இந்த மாதிரி ஏற்படுது சார். இதுக்கு என்ன காரணம் சார்? காலமாற்றம், இந்த இயற்கையோட காலமாற்றங்கள் ஏற்படுறது. அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம படிக்க சொல்ல ஒரு வாட்டி சொன்னோம், இந்த வாட்டி குளிரும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் வெப்பம் அது வந்து நேராக வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுக்கான. அது இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதமே நமக்கு வெயில் வந்து அதிகமான தாக்கத்தை கொடுக்க போகுது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ரொம்ப அதிகமான ஒரு 2-3 டிகிரி, அதாவது லாஸ்ட் இயரை காமிச்சிடுறத 2-3 டிகிரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் சூரியன் மிகப்பெரிய வெப்பத்தை கக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட போது தோல் நோய் வியாதி, அதாவது நமக்கு வரக்கூடிய தோல் ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரலாம் அப்படின்னு சில கண்ட்ரிலாம் அதை ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படும். ரொம்ப இந்த ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க இந்த பிரச்சனை. ஸோ இந்த நோய் வரத்துக்கே காலமாற்றங்கள், இந்த பனியோட வழியில் வந்து காலமாற்றங்கள் நோய் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சின்ன காப்ஸ்லாம் பெருசாக எடுத்துன்னு போயிடும். ஸோ லங்ஸ் ப்ராப்ளமாக ஏற்பட்டுரும், பிறகு ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்பட்டுரும், ப்ரீத்திங் ரொம்ப தடையாக இருக்க மாதிரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் மெயின் பசங்களுக்கெல்லாம் வராமல் இருக்கிறது எக்ஸசைஸ், யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஸோ இப்போத்துலேருந்தே சில பசங்களுக்கு யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறது. அங்கங்கே சில இடத்துல ஒரு குரூப் போல் நம்ம இது பண்ணி ஒரு கேம்ப் போல் போட்டு பிள்ளைகளுக்கு வந்து வழி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பசங்களை இப்படி பாதுகாக்கும். ஒவ்வொரு தெருக்கு நம்ம வழி பண்ணி அந்த கேம்ப் போல் போட்டு இந்த பசங்களுக்கு வந்து எப்படி வேணால் எல்லாமே மெடிக்கல் செக்கப் கூட ஒவ்வொரு தெருக்கு நம்ம போட்டு ஒரு ஏரியாவுக்கு போட்டு அந்த மெடிக்கல் செக்கப்புக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வழிமுறைகள் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா ஈஸியாக அந்தந்த பசங்களுக்கு, இல்லைனா ஒரு ஸ்கூல்லேயே எல்லா பசங்களையும் ஒரே விதத்தில் செக் பண்ணுறது. அந்த செக் பண்ணால் ஒவ்வொரு நாள் செக் பண்ணப்போ சில நோய்கள் இருக்க தடுக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு ஏற்பட்டுரும். சில பசங்கள் வீக்காக இருந்தாங்கன்னா அதுக்கான மருந்துகள், சில பசங்களுக்கு வந்து இதுவாக இருந்ததுன்னா எக்ஸசைஸ், இதெல்லாம் கொடுக்க சொல்ல ஸ்ட்ரென்த் வரும். அதே மாதிரி உணவு வழிமுறைகள் வீட்டில் நல்லா பண்ணுங்க. நல்ல உழவர்கள் வழிகளுக்கு சூப் நிறைய கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், வெஜிடபிள் சூப், இல்லை நான்வெஜ் சாப்பிட்றது நான்வெஜ் சூப் சாப்பிடுங்க. இந்த வெஜிடபிள் சூப்லாம் சாப்பிட சொல்ல ஸ்ட்ரென்த் வந்துடும். உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் வரக்கூடிய நிலை என்ன இருக்கோ அதை பாருங்கள். அதே மாதிரி நிறைய சித்தாவில் இப்போ நிறைய வழிகள் வந்திருக்கு, மருந்துகள், ஸ்ட்ரென்த் உணவுகள் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் மெயினாக யோகா அண்டு எக்ஸசைஸ் இது ரெண்டுமே வந்து பாடி ஃபிட்னஸ் பண்ணினே வர சொல்ல, உணவு முறைகள் போக சொல்ல எதிர்ப்பு தன்மைகள் வரும். ஏன்னா நிறைய எதிர்ப்பு தன்மைகள் வந்து குறைஞ்சின்னு வருது. ஏன்னா சில நோய்கள், சில இன்ஜெக்ஷன்லாம் நம்ம போட்டதுனால
ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குது. சிலருக்கு வந்து ப்ரெஷரே குறைய மாட்டேங்குது, சிலருக்கு சுகர் எந்த லெவல்லுமே இறங்க மாட்டேங்குது. அதனால் ஐ ப்ராப்ளங்கள் வருது சிலருக்கு. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம்ஸ், நிறைய ஐ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சிலருக்கு ஐயில் வந்து ப்ரெஷர் வருது. ஸோ நிறைய ப்ராப்ளங்கள் இந்த வரதை அதை வந்து எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்றது. அது இல்லாமல் இந்த கால மாற்றங்கள் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். உடனே எதிர்ப்பு தன்மைகளை குறைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். ஏன்னா ஒரு குளிர் அதிகமாக இருப்போ திடீர்னு ஒன்று சூடாச்சுன்னா அதுவே ஒரு டயர்டு ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். அந்த சூடு இன்னும் அதிகமாக இருப்போம், டயர்டு இன்னும் அதிகமாகிடும். ஸோ நமக்கு என்னன்னா விட்டமின் டிலாம் ரொம்ப குறையக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ இந்த விட்டமின் டிலாம் குறையாத அளவுக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்கணுமோ டாக்டர் செக்கப்லாம் பண்ணிக்கணும். அதுக்கான வழிமுறைகள் 40 வயசுலேருந்து 60 வயசுல இன்னும் நல்லா ஒரு செக்கப் பண்ணி அவங்களோட எக்ஸசைஸ் விளம்பரங்கள்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் வரும்ன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ அதே போல் வந்து சமீப காலங்களில் வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம பேசினப்போ கூட சொல்லியிருந்தீங்க, நம்மளுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே போல் வந்து இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பயங்கரமாக சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமையல் எண்ணெய் விலையும் உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் சார்? இன்னும் ஏற ஏற விலைவாசிகள் ஏற ஏற இன்னும் விலைவாசி இன்னும் இந்த எக்கனாமிக் வந்து நம்ம குறைய விலைவாசிகள் ஏறதான் போகுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம் 230 ரூபா 240 ரூபா பெட்ரோல் குத்துவாங்க வேண்டிய நிலமை இருக்குது. அந்தளவுக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த எக்கனாமிக் குறைஞ்சி போச்சு, அவங்க மணி வேல்யூ குறைஞ்சி போச்சு. இப்போ நம்மளோட மணி வேல்யூ ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 87 ரூபா இருந்தது 88 ரூபா 90 ரூபாய்க்கு வந்துடும் டாலர். இந்த 90 ருபீஸ் நம்ம கிராஷ் ஆகுது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபா கூட இதுவாக நிலமை நம்ம போயிடும். ஸோ ₹1 வந்து 100 ரூபா ஆகிடும். ஸோ ஒரு அமெரிக்கன் டாலர் வந்து நம்மளோட 100 ரூபா ₹1 ஆகிடும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட சொல்ல ரொம்ப எக்கனாமிக் வந்து குறையதான் போகுது. ஸோ இந்த எக்கனாமிக் குறையிறப்போ அது இப்பவும் திரும்ப சொல்கிறேன், மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் பணத்தை போடணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கோசரம் கடனை வாங்கணும், எதுக்கான வழிகள். அது இல்லாமல் ரொம்ப அவதிப்படக்கூடிய நிலைமை இந்த மார்ச்லேருந்து ஜூன். அது இல்லாமல் 2-3 கம்பெனிகள் வந்து ஷட் டவுன் ஆகலாம். நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வேலை வாய்ப்புகள் அதர் கண்ட்ரீஸில் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும். சில கண்ட்ரியில் விசான்றது ஒரு பிரச்சனையாக ஏற்படும். விசாவே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது. ஸோ நமக்கு நாமே நம்ம ஊர் நம்ம வழியில் இருந்து நம்ம இன்னும் நம்ம டெவலப் ஆகிறதுக்கான வழியை எப்போ நம்ம எடுத்துன்னு போகிறோமோ அப்போ நல்லா இருக்குன்றதை சொல்கிறார். ஸோ அந்த வழிமுறைகள் நம்ம பாதுகாத்து செய்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். மக்கள் இந்த எக்கனாமிக்கில் ரொம்ப கவனமாக இருக்குது. பர்டிகுலராக உணவு துறைகள், அதாவது விவசாயம் மெயினாக திரும்ப சொல்ல விவசாயம். ஆனால் இந்த தடவை கொள்முதல் நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொள்முதல் அதிகமாக சொல்ல ஒரு நாட்டோட பலம் பெறுன்றதை சொல்கிறார். ஓகே சார். இப்போது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த விவாகரத்து வழக்குகள் வந்து அதிகமாயிட்டே போகுது. எங்கே திரும்பினாலும் கொலை கொள்ளை, அதுவும் கணவன் மனைவியை கொலை செய்கிறது, மனைவி கணவனை கொலை செய்கிறது, இது வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம் சார்? கண்டிப்பாக நம்ம முதலே படிக்க சொல்லி சொன்னோம், இது வந்து பொறுமை கிடையாது. மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய நம்ம உத்தியமே பொறுமை தான். செயல் என்ன ஒரு காரியத்தை செய்கிறப்போ சிந்தித்து செயல் பண்ணி செய்யுங்கன்னு நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன். அதே மாதிரியா மக்கள் வந்து அதை சிந்திக்கக்கூடிய நிலைமை இழந்துடுறாங்க, பொறுமையை இழந்துடுறாங்க. அந்த பொறுமையை இழந்ததுனால்தான் மனசில் ஏற்படக்கூடிய நிலையை உடனே செஞ்சிடணும், உடனே ஒருத்தரை வந்து கொல்லணும்னு நினச்சா அந்த உடனே ஒருத்தரை கொன்னுடணும், அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டுருது. ஏன்னா அது தாக்கு பிடிக்காத எண்ணங்கள் தன்னோட மனசில் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால்தான் இப்போ என்னென்னா அதிகமான எண்ணங்கள் ஆகுனா நம்ம பண்ணக்கூடிய துன்பங்களே நம்மளோட எண்ணங்களே கெட்ட எண்ணங்களாக மாறி துன்பங்களாக மாற்றக்கூடிய நிலைமை ஆகிடும். ஸோ நம்ம ஏற்கனவே துன்பத்தில் இருக்கோம், இதுவரை இந்த துன்பத்தை பண்ண இன்னும் அனுபவிக்கக்கூடிய நிலைமை நம்ம மைண்டு உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ அது மக்கள் ரொம்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய நிலைமை வரணும். ஸோ இந்த கொலை பண்ணுறது இந்த விஷயங்கள் ரொம்ப வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நிலையாக வந்துடுச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தகராறு, விவாகரத்து, இதுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க பெற்றோர்கள் எவ்வளோ விஷயங்களை பொறுத்து வழி பண்ணி, சில பேருக்கு பணமே இல்லாமல் இருந்திருக்கும், சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க. எவ்வளோ வாழ்க்கையை அவங்க துன்பப்பட்டு வந்திருப்பாங்கன்றதை நம்ம அதை எதிர்நோக்கணும். முதல்ல அந்த பெற்றோர்களை நம்ம திரும்பி பார்க்கணும், அந்த பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு திரும்பி பார்க்கணும். அந்த செயல்கள் இருந்ததுன்னா வரும். அது இல்லாமல் மன அமைதிக்கு தேவையான இடங்களுக்கு போகிறது நல்லது. மன வழிகளுக்கு என்ன அமைதி நமக்கு தேவைப்படுதோ அந்த அமைதியை நம்ம தேவையான கோயில், ஆலயங்கள், வழிபாடுகள், ஸ்தலங்கள், நிறைய ஊருக்கு போகிறது, புரிதல், இதெல்லாம் நம்ம மனசார ஏற்றுக்கணும்னா இந்த எண்ணங்கள் மாறும். ரெண்டாவது பாகுபாடை விடணும். நீயா நானா அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த பாகுபாடை எப்போ நம்ம விடுறோமோ அப்போ தான் அந்த வாழ்க்கை மேன்மைப்படும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, ரொம்ப அவசரப்படாதீங்க.
எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு பேசிடாதீங்க. அந்த பேசுறதுனால எல்லாருக்கும் மனசு துன்பங்கள் ஏற்படுமே தவிர, அந்த துன்பங்களை போக்கக்கூடிய நிலைமை நீங்கள் விட்ட வார்த்தை ஒருத்தரோட எண்ணங்கள் இருந்துக்கினே தான் இருக்கும். அதுவே கர்மாவாக மாறும் அந்த செயல். அதனால் அந்த கர்மாவை விட்டு வெளியே வரணும். இதெல்லாம் ஒரு கர்மாவில் மாட்டிக்கின்னு தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான்ன்றதை சொல்கிறேன். ஓகே சார், இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் வைப்ஸ் வந்து வீட்ல வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? முதல்ல நமக்கு என்ன சொன்னேன்னா, நம்மளோட வார்த்தை, ஒரு வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா அந்த வார்த்தையை திருப்பி எடுக்கவே முடியாது யாராலும். அந்த வார்த்தை போகக்கூடாது. அப்போது ஒரு வீட்டில் இருக்கவங்க, பெரியவங்களாக இருக்கட்டும், அது இல்லாமல் வளரக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வார்த்தைகளை வந்து சொல்வழிகள் நல்ல வன்மையாக இருக்கக்கூடிய செயல்கள். அதாவது நம்ம வீட்டில் நிறைய பக்தி பாடல்கள் போடலாம். அந்த பக்தி பாடல்கள் கேட்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த தெய்வ வழிபாடை வளர்த்து வர்றது, தெய்வ வழிகள் வந்து எப்படி சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் நம்ம செயல்பாட்டில் வைக்கலாம். கெட்ட பேச்சுகள் இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு நல்ல வழி கிடைக்கும். இப்படிலாம் செய்வா. அது இல்லாமல் வீடை முக்கியமாக சுத்தமாக வச்சுக்கணும். இந்த வீடை முக்கியமாக சுத்தமாக வச்சுக்கிறப்போ இந்த கெட்ட வைப்ரேஷன், அதாவது உங்கள் மனசு தான் அந்த நிலையை உயர்த்தி காட்டும். உங்கள் மனசு ரொம்ப சுத்தமானால் அந்த வீடே ஒரு அமைதியான நிலைமைக்கு ஏற்படும். அது இல்லாமல் நமக்கு தேவையான வழிபாடுகள் எந்தெந்த அறையில் பூஜைகளில், எந்த பூஜையில் எந்த அறையில் வந்து தெய்வங்களை வைக்கணுன்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு திசையில், ஒரு தென்மேற்கு திசையில் தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரியா வடகிழக்கு மூலை, வடகிழக்கு மூலையில் விளக்கேற்றலாம். அதே மாதிரியா தென்மேற்கு திசையில் முழுக்க தெய்வத்தை பார்க்கணும். தென்மேற்கில் தான் இறைவனோட கால் இருக்குது. அந்த கால் பாதத்தில் தான் நம்ம வைக்கிறோம். அந்த கால் பாதத்தில் தான் வணங்குறோம். அதனால ஒரு பெரியவங்க வீட்டில் படுக்கிறப்போ தென்மேற்கு திசையில் தான் படுப்பாங்க. அவங்களோட பாதத்தில் நம்ம வணங்குறது ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றதுனால தான் அதை செய்யணும். அந்த மாதிரியா இறை வழிபாடில் இந்த வீடு இந்த மாதிரி நிலைகளை சுத்தமாக வச்சிங்கன்னா, எவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாகவும் மன அமைதி தேவையான அளவுக்கு நம்ம சுத்தமாக, அப்போது தெய்வ பாடல்கள், பக்தி பாடல்கள், பிள்ளைகளுக்கு மந்திரங்கள், நம்ம செயல், நம்மளோட பாடல்கள், அதாவது நம்ம முன்னர் இருந்த திருநாவுக்கரசர், நாவுக்கரசர், அகத்தியர், நம்ம இது எழுதக்கூடிய போகர், இவங்களோட பாடல்கள், இவங்களோட வழிகளை நம்ம கேட்டால் மனசில் அந்த நிம்மதிகள் இருக்கும். எந்த எண்ணங்கள் ஆசைகள் இல்லாமல் தான் அந்த வீடு சுத்தமான ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டு உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய நிலையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரோட்டில் நடந்தால் கூட அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பண்ணினே இருப்பாங்கப்பா, எப்போ பார்த்தாலும் அதில் ஏதோ ஒரு வழி பண்ணி, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மாதிரியான நிலைமைகள் வர சொல்ல, எந்த ஆளாக இருந்தாலும் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரியா அவங்க வழி பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனாக வரும்ன்றதை சொல்கிறார். வீடு சுத்தம்ன்றது இதுதான் மெயின். இது வீடு சுத்தத்தை நெகட்டிவ் ரேஸ் வருது. எந்த காஸ்மிக் எனர்ஜியில் வேணாலும் நெகட்டிவ் ரேஸ் நம்ம உள்ளே வரலாம். ஸோ மற்றவங்களை பொறாமப்படுறதுனால உள்ளே வரலாம் எனர்ஜி. அது இல்லாமல் வேறு யாருனா செய்வினைகள்ன்ற சொல்கிற ஒரு தோட்டங்களால் கூட உள்ளே வரலாம். அதே நேரத்தில் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு மெயினானது நமக்கு தேவையானது வேப்பிலை. இந்த வேப்பிலையை வந்து அந்த காலத்துலேருந்தே வெளியே வைப்பாங்க. நோயை வந்து தடுக்கக்கூடிய சக்தி உள்ளது இந்த வேப்பிலை. அந்த வேப்பிலை வாசனை இருந்தாவே வீட்டில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடும். அப்படின்னால்தான் வேப்பிலையை வாசலில் வைப்பாங்க. அப்புறம் மாங்கொத்தை வந்து வாசலில் வைப்பாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னென்னா இந்த செயல். இப்போ நல்ல காரியங்கள் நடுசில் மாங்கொத்து வைக்கிறோம், வேப்பிலை வைக்கிறோம். ஆனால் நல்லாவே இருக்கிறதுனா டெய்லியே வச்சுன்னு வந்தால் பரவாயில்ல. அதே நேரத்தில் வாசல், இந்த வாசக்காலில் வந்து பூ வச்சுன்னு வந்தீங்கன்னா மிகப்பெரிய சுத்தங்கள் ஏற்படும். வீட்டில் மிகப்பெரிய தெய்வ பலங்கள் கூறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்பவுமே முன் வாசல் நல்ல பலமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்கள் வாசலில் காத்துன்னு இருக்கின்றது, அதாவது தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவதைகள் வந்து வாசலில் காத்துன்னு இருக்கின்றது அதெல்லாம் உண்மை தான். அதான் காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வந்து நல்ல எனர்ஜியாக எடுத்துனதுக்கான தான் அந்த தேவதைகள் அந்த காலத்தில் பேரை வச்சாங்க. அந்த எனர்ஜி எடுத்துனதுக்கான வழிமுறைகள் நம்ம இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வழிமுறைகள் வரும். அதே நேரத்தில் வீட்டிலேயே தெய்வத்தை கும்பிடலாம். வீட்டிலேயே வேணும். ரொம்ப எல்லா கோயிலுக்கும் போய் இப்போ இருக்க ஜனங்கள் அவ்வளோ கூட்டத்தில் போய் மக்கள் என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தே எல்லா தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வ பலம் வீட்டில் வந்து கூடுன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், ஸோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக தெளிவாக ஆன்சர் பண்ணீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களும் கோடான கொரியர்ஸிலும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.